ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஹீரோ மறுபடியும் ஹீரோவாக புது சீரியலில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு. நான் நேத்திக்கு தான் எபிசோட்ஸ் பார்த்தேன், கிளிப்பிங்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் அடடா, நம்ம அம்ருத் கலாம் மறுபடியும் சீரியலில் என்ட்ரி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி. எஸ், நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக ஓடின ஒரு சீரியல் தான் தெய்வம் தந்த பூவே. இந்த சீரியலில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்டு இருந்தார் ஹீரோ அம்ருத் கலாம். இவர் வந்து வினய் அப்படிங்கிற கேரக்டரில் நல்லாவே ப்ளே பண்ணார். அந்த சீரியல் முடிச்சதுக்கப்புறம் எந்த ஒரு சீரியல்லையும் வந்து என்ட்ரி கொடுக்கல ஹீரோவா. இப்போ வந்து ஆல்ரெடி ஓடிட்டுருக்க ஒரு சீரியலில் இவரும் ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி என்ட்ரி கொடுத்துருக்காரு. ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. என்னடா சடனாக ஹீரோயின் டூயல் ரோல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அமுதாவும் அன்னலக்ஷ்மியும் அப்படிங்கிற சீரியலில் அமுதா ஆல்ரெடி இருக்காங்க. அவங்களோட தங்கச்சியாக போலீஸ்கார பொண்ணு மாதிரி என்ட்ரி கொடுத்துருக்காங்க நம்மளோட கண்மணி. இவங்களுக்கு பேராக தான் அம்ருத் கலாம் வராரு. உண்மையிலேயே இது எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் அப்படின்னு தான் சொல்லணும். டூயல் ரோல், அதுவும் அம்ருத் கலாமோட என்ட்ரி, செகண்ட் ஹீரோவோட என்ட்ரி அப்படின்ட்டு. இதில் தங்கச்சிக்கு சுத்தமாக மேரேஜ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. பொண்ணு பார்க்க போகிற மாதிரியான ஒரு இன்சிடென்ட், மாப்பிள்ளை கிட்ட தனியாக பேசுறது அப்படின்ட்டு நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு நம்ம அமுதா தான் போய் நிற்கிறாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க தங்கச்சி வந்து சொல்கிறாங்க, நீ தான் பொண்ணாக போய் நின்ன அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்ல பார்க்கலாம், அவங்க தான் நல்லவங்கன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பர்சன் வேற கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. பாப்போம், வெயிட் பண்ணி அப்கமிங் என்ன நடக்குது அப்படின்ட்டு.